ராஜேஷ் ரூபேஷ் ஷெட்டி மங்களூரு கிராமத்தில் தனது தந்தையுடன் வசிக்கும் 26 வயதுடைய எளிய மனிதர். இருவரும் சிறு விவசாயிகள். ராஜேஷ் யக்ஷகானா குழுவுடன் இணைந்து சிங்கமாக துணை வேடத்தில் நடிக்கிறார். பாலு, அர்ஜுன், காஜே உள்ளிட்ட நண்பர்கள் குழுவை சுற்றியே அவரது வாழ்க்கை சுழல்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த ஒருவரான ராஜேஷ் மீது மோகம் கொண்டவர்கள். புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறார் மற்றும் தனது சொந்த வாழ்க்கையையும் ஊக்குவிக்க முடிவு செய்கிறார். பெண்களுடன் பேசுவதற்கு வெட்கப்படும் ராஜேஷ் தனது ஆத்ம துணையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவர் சந்திக்கும் பெரும்பாலான பெண்களால் நிராகரிக்கப்படுகிறார். கடைசி நிமிட முயற்சியாக அவர் நிறுவனத்திற்காக சமூக ஊடகங்களுக்கு திரும்பினார் மற்றும் அவரது கனவு கன்னியாக இருக்கக்கூடிய லானியை கண்டுபிடித்தார். ஆனால் ஒருவேளை அவன் நினைக்கிற மாதிரி இல்லை. மங்கு பாய் ஃபாக்ஸி ராணி 2019ஆம் ஆண்டு கன்னடம் மற்றும் ட்ரூ படங்களில் தன்னை ஒரு நடிகராக நிலைநிறுத்த போராடி கொண்டிருந்த ரூபேஷ் ஷெட்டி தயாரித்த படம். உண்மையில் தொற்று நோயால் தாமதமான கில்கிட், மங்கு பாய் ஃபாக்ஸி ராணி மற்றும் OTT சீசன் வென்ற ரூபேஷ் பிக் பாஸ் கன்னட 9 இல் போட்டியிட்ட விதத்தை நிர்வகிப்பதற்கு முன்பே அவர் ஒரு ட்ரூபெல் நட்சத்திரமானார். குழு சரிபார்க்க முடிவு செய்தபோது நாங்கள் இன்னும் நீண்ட நேரம் காத்திருந்தோம். நம்மால் முடிந்தால் இறுதி வெற்றியாளராக ரூபேஷ்க்கு புதிய ரசிகர் பட்டாளம் உள்ளது. மேலும் மங்கு பாய் ஃபாக்ஸி ராணியின் குழு படத்தை திரையரங்குகளில் பார்க்க விரும்பலாம். இது நடக்காது என்பது எனது உண்மையான நம்பிக்கை. பிக்பாஸ் கன்னட வீட்டில் தங்கியிருந்த ரூபேஷுக்கு இது வரவேற்கத்தக்கது அல்ல. 2019 இல் அவர் இயக்கிய ஒரு திரைப்படமாக பிக் பாஸ் வீட்டில் பார்த்த ரூபேஷ் பார்வையாளர்களை எதிர்பார்க்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆயினும் கூட அவர் தனது மான்கு பாய் ஃபாக்ஸி ராணியை விளம்பரப்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்தினார். ஒரு சாதாரண அளவிலான ஹீரோ மற்றும் அதிக எடை கொண்ட கதாநாயகி பிரியா கீதா பாரதி பட் உடன் சற்று வித்தியாசமான காதல் கதையை அணி உறுதியளித்தது. இந்த காதல் கதை இறுதி 30 இல் வெளிவருகிறது. படத்தின் 0 நிமிடங்கள் அதுவரை உள்ள அனைத்தும் கதைக்கு மிக குறைவாகவே சேர்க்கின்றன. ஒரு அப்பாவி இளைஞனை பற்றி உண்மையில் அதிக எடையுள்ள ஒரு பெண்ணை காதலித்து அவளிடம் உள்ள நல்லதை மட்டுமே பார்த்திருந்தால் அது பாராட்டத்தக்க திருப்தியாக இருந்திருக்கும். அதற்கு பதிலாக அவரது வழக்கமான ஃபேஸ்புக் மோசடிகளைப் போலவே அவர் ஒரு அழகான பெண்ணின் படம் மூலம் ஏமாற்றப்பட்டு பிரியா ராணியாக பஞ்சமி ராவ் நடிக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார். அவர் நிச்சயமாக அழிந்துவிட்டார். ஆனால் இறுதியில் அவர் வந்து பிரியாவை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறார். அவள் உடனடியாக ஜிம்மிற்கு செல்ல வேண்டும். இல்லை, அது மட்டுமல்ல, ஏமாற்று ராஜேஷை ஏமாற்றிய வழக்கு இன்னும் இருக்கிறது. ஆனால் இந்த விவரங்கள் மூலம் உங்களை சலிப்படைய செய்ய நான் விரும்பவில்லை. மங்கு பாய் ஃபாக்ஸி ராணி ஒருபோதும் வெளியிடப்பட்டிருக்க கூடாது. அது OTT சென்றிருக்க வேண்டும். வெறுமனே இது ஒரு திரைப்படமாக இருக்கக்கூடாது. 20 நிமிட குறும்படம் அவர்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க போதுமானதாக இருந்திருக்கும். நான் அதை பார்க்கும் அதிர்ஷ்டம் பெற்றேன். நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை.